ஹாய் கைஸ், ரீசெண்டாக ஆப்பிள் லான்ச் பண்ண மொபைலில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐஸ்லேண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலை எப்படி வர வைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஆப்பிள் மொபைல் வர மாதிரி உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலுமே வர வச்சுக்கலாம். ஸோ எப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆப்பிள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ், இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, ரைட்ஸில் ஏரோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஆப் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் மொத்தம் 3 பெர்மிஷன் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஆப்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லா ஆப்ஸுமே செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பெர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க. மூணாவது ட்ரா ஆன் ஸ்க்ரீன் ஒரு 3வது பெர்மிஷன் வந்து இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பர்டிகுலர் பெர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஃபைனலாக எல்லா பெர்மிஷனுக்கும் அலோவ் கொடுத்துருக்கோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டன் அப்படின்றத கீழே இருக்கும், அது டன்னை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ளார வந்துடுங்க. இதில் வந்து பேட்ரின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோன் இஸ் சார்ஜிங் அப்படின்றது ஆஃபில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஆல் அப்படின்றத கூட கிளிக் பண்ணி விட்டுருங்க. செகண்ட் பேக் வந்துடுங்க. ரெண்டாவது பாப்அப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டைமென்ஷன்ஸ்னு இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேலே அந்த நாச் இருக்குல்ல, ஸோ அது எவ்வளோ இதில் வரும் அந்த ஏரியா உங்களுக்கு தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி எதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மொபைல் ஏதாவது மியூசிக் கேட்குறீங்க, அந்த டைனமிக் ஐஸ்லேண்ட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். லைக் ஆப்பிளில் ஓப்பன் ஆகிற மாதிரியே நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலுமே ஓப்பன் ஆகும். மேலே டாப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுவே ஜஸ்ட்டு அந்த ஐஸ்லேண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் மாற்றுறதுக்கு, அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, பேக்வர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இதுலேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதனா வந்தாலும் சரி, இல்லை யூடியூப்லேருந்து எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, லைக் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்தாலும் சரி, சேம் அதே மாதிரியே நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பேசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் டைனமிக் ஐஸ்லேண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டைலை எப்படி வர வைக்கிறதுக்கு பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க் ஸ்டுடியோ. செஸ் கைஸ்.